சீனாவில் பாம்பு புத்தாண்டு தொடங்கி இருக்கிறது. இப்போ இந்த புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. கடந்த 29ஆம் தேதி தொடங்கிய இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் 15 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சீன மக்கள் வசந்த விழாவை சீன புத்தாண்டை வரவேற்றாங்க. முக்கிய நகரங்களின் கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுது. சீன தலைநகர் பெய்ஜிங், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தூதரக அலுவலகங்கள் மற்றும் சீனாவின் அனைத்து நகரங்களிலும் வண்ண வண்ண அலங்காரங்களுடன் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கின்றது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பெரும்பாலான நாடுகள் கிரிகோரியன் நாட்காட்டியை பின்பற்றி ஜனவரி 1ஆம் தேதியை புத்தாண்டு தினமாக கொண்டாடி வராங்க. ஆண்டுக்கு 12 மாதங்கள் 365 நாட்கள் என கணக்கிட்டு ஜனவரி 1ஆம் தேதியை புத்தாண்டு தினமாக கொண்டாடிட்டு வரும். சீனா தன்னுடைய நாட்டின் நடைமுறையிலையும் இந்த நாட்காட்டியை பின்பற்றியே அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறாங்க. அதே நேரத்தில் சீன கேலண்டர் முறைப்படி வரக்கூடிய புத்தாண்டையும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. சீன புத்தாண்டு சந்திரனை மையப்படுத்திய லூனார் நாட்காட்டியை அடிப்படையாக கொண்டது. அவங்களுக்கு புத்தாண்டு பிறக்க 13 மாதங்கள் ஆகிறது. ஜனவரி மாதத்தினுடைய பிற்பகுதியில் தொடங்கி பிப்ரவரி முதல் வாரம் வரை புத்தாண்டு தின கொண்டாட்டங்கள் சீனாவில் களை கட்ட தொடங்குகிறது. வயதை தெரிந்து கொள்ள பிறந்த ஆண்டை கணக்கிடுவதை போல சீனர்கள் எந்த விலங்கின் ஆண்டில் பிறக்கிறார்களோ அதை வைத்து வயதை கணக்கிடுறாங்க. நம்முடைய நாட்டில் சிலர் பிறந்த நட்சத்திரத்தை வைத்து பிறந்த நாளை கொண்டாடுவதை போல தான் இதுவும். சீனாவில் குறிப்பிட்ட விலங்கு ஆண்டில் பிறப்பவர்கள் அந்த விலங்குக்குரிய குணாதிசயங்களை கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சீனர்களிடம் இருக்கிறது. இதனால தாங்கள் பிறந்த ஆண்டின் ரகசியத்தை வெளியே கூறாதவர்களும் இருக்காங்க. சீனாவில் புத்தாண்டை கொண்டாட பல லட்சம் பேர் 7 நாட்களிலிருந்து 2 வாரங்கள் வரை நகரங்களிலிருந்து அவரவர் சொந்த கிராமங்களுக்கு இடம்பெயர்றாங்க. நாம் பொங்கலுக்கு வீட்டை சுத்தம் செய்வது போன்ற அவங்களும் வீட்டை சுத்தம் செய்வது, குழந்தைகளுக்கு சிவப்பு நிற கவரில் வைத்து பணம் வழங்குவது போன்ற நடைமுறைகளும் கூட அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பட்டாசு இல்லாமல் அவர்கள் புத்தாண்டை நிறைவு செய்வது கிடையாது. ஆனால் அதிலும் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்குது. புத்தாண்டு அன்னைக்கு எதிர்மறையாக பேசுவது சீனர்களிடையே அபசகுணமாக கருதப்படுது. அன்றைய தினம் நோய், பேய், மரணம், வலி, வெறுமை போன்றவை சம்பந்தப்பட்ட பேச்சுகளை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறாங்க. அன்றைய தினம் கண்ணாடி, பீங்கான் பாத்திரங்கள் போன்றவை உடைவதும் கெட்ட சகுனமாக பார்க்கப்படுது. சீனா, ஹாங்காங், மக்காவ், தைவான், சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேசியா, மலேசியா, மொரிஷியஸ் மற்றும் பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட சீன மக்கள் கணிசமாக இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் சீன புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. சீன புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஒன்று, ஆங்கில புத்தாண்டை அவங்க உற்சாகமாக வரவேற்றாலும் தங்களுடைய கலாச்சாரப்படி சீன புத்தாண்டை மிக கோலாகலமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டு திருவிழா போல இதை கொண்டாடுறாங்க. இதில் பௌத்த, கிறிஸ்தவம் உள்ளிட்ட இதர மதங்களை பின்பற்றுகிறவர்களும் சீன புத்தாண்டு தங்களுடைய பாரம்பரியம் என்று பெருமையோடு கொண்டாடுறாங்க. அதனால் மத வேறுபாடின்றி எல்லாருமே இணைந்து தங்கள் கலாச்சார விழாவை கொண்டாடுவது உலக நாடுகளுக்கு ஒரு சிறந்த பாடமாகும். இதில் கவனிக்கத்தக்க வேண்டிய இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தகைய கொண்டாட்டங்களை பழமைவாதம் அப்படின்னு முத்திரையை குத்தி சீனாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அவமதிப்பதோ அல்லது புறக்கணிப்பதோ கிடையாது. மாறாக மக்களோட அரசாங்கமும் இந்த கொண்டாட்டங்களில் ஈடுபடுறாங்க. புதுமை அப்படிங்கிறது வேறு பாரம்பரியமான அனைத்து தரப்பு மக்களாலும் வரவேற்கப்படுகிற ஒரு நிகழ்வையும் மக்கள் உணர்வுகளையும் மதித்து செயல்படுவது என்பது வேறு. அப்படிங்கிற ஒரு நூலிழை வேறுபாட்டை புரிந்து கொண்டு செயல்படுவதால் தான் அத்தனை கோடி மக்களையும் ஒரு கம்யூனிஸ்ட் அரசால் கட்டி காத்து அழைத்து செல்ல முடிகிறது.